ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ஒரு சிம்பிளான இஃப்தார் மீல் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே எப்படி ஒரு டேஸ்டியான இஃப்தார் மீல் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர் இஃப்தார் டைம்லையும் குவிக் இஃப்தார் மீல் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோம்பு ஸ்டார்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ்லாம் செய்வோம். போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாகிட்டே போகும். ஸோ எனக்குமே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி செய்ய போகிற இஃப்தார் மீல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Hi everybody, how are you? மார்னிங்கே பார்த்திங்கன்னா நான் புட்டிங் மட்டும் செஞ்சு வச்சுட்டேன், அப்போ தான் செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் நான் மேங்கோ எடுத்திருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மேங்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் இஃப்தார் டைம்லையும் குவிக் இஃப்தார் மீல் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோம்பு ஸ்டார்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ்லாம் செய்வோம். போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாகிட்டே போகும். நான் இன்றைக்கி செய்ய போகிற இஃப்தார் மீல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Hi everybody, how are you? மார்னிங்கே பார்த்திங்கன்னா நான் புட்டிங் மட்டும் செஞ்சு வச்சுட்டேன், அப்போ தான் செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் நான் மேங்கோ எடுத்திருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மேங்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 கிராம் நான் Chinagrass எடுத்திருக்கேன். இது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 ஹவராச்சும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் செய்கிறதுக்காக நான் ஒரு 5 கிராம் மட்டும் Chinagrass யூஸ் பண்ணுறேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கடல் பாசி நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம பிளெண்ட் பண்ண மேங்கோ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு 100 ml அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் டேஸ்ட் இருக்கும். பட் நான் ப்ளெயினாக தான் செய்கிறேன். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதை எடுத்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் கிளாஸில் செட் பண்ண போகிறேன். மஃபின் ட்ரேயில் இந்த மாதிரி கிளாஸஸ் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. ஒரு அழகான டிசைன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மஃபின் ட்ரே இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் கப் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சிட போகிறேன். இது நல்லா செட் ஆகட்டும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் லேயர் இதில் ஊற்றணும். ஸோ அது வரைக்கும் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சிட போகிறேன் நீட்டாக. கடல் பாசி செஞ்ச பாத்திரம்லாம் உடனே நம்ம வாஷ் பண்ணிடணும். இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி திக்காக அதை பிடிச்சிக்கும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக நம்ம ஊரில் கோவிட் கேசஸ் ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணுங்கள். க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம துவா செய்யலாம், இந்த சிச்சுவேஷன் சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த லேயருக்கும் நான் ஒரு 5 கிராம் Chinagrass சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்க்கலாம். பட் நிறைய பேர் தேங்காய் பால் ஊற்றினா திரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் இதிலே செஞ்சு காட்டுறேன். பட் தேங்காய் பால் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயர் சேர்க்கும் போது நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் பொறுமையாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் மேங்கோ எந்த அளவுக்கு ஊற்றிருக்கீங்களோ அதே அளவு இதுவும் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளாஸும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சும் இது செட் ஆகணும். இன்றைக்கி அபுதாபியில் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழைலாம் வரல. க்ளவுடியாக இருந்தாலுமே ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஆரிஸ் பார்த்திங்கன்னா காரிடோர் ஃபுல்லாக வந்து டாய்ஸ் போட்டு வச்சுருக்காரு விளையாடுறேன்னு சொல்லிட்டு. கார்ஸ் மேலே பயங்கர க்ரேஸி. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கார் இருக்கும். இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு 5 o'clock மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து சமோசா செய்கிறதுக்காக. நம்ம எப்பயும் செய்கிற சமோசா கிடையாது, இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் செய்கிறதால உங்களால் நிறைய டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஒரே டைம்லேயே நம்ம நிறைய சமோசா ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ரவை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீ 2 டேபிள் ஸ்பூன் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கீக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னா 2 கப் மாவுக்கு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டைட்டு டோவாக தான் இது வந்து பிசையணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போ மாவு வந்து ஒரு 10 to 15 minutes ஊறினா போதும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்காக 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மல்லி வந்து இந்த மாதிரி நான் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு எடுத்து நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு 1 மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மூத் பண்ணி விடுங்க. இப்போது இதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இது நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லம்ஸே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு பீஸ் எடுத்து இப்போ இதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். தவாவில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதை போட்டுருங்க. இது வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை இல்லை. இது போடும்போது எண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் சூடாக இருக்கணும். ரொம்ப லைட்டாக தான் சூடாக இருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃப்ரை ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஒரு சைடே ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து குக் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதால நல்ல கிறிஸ்பியான சமோசாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எல்லா சமோசாவும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதோட சைட்ஸ்லேயும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா சமோசாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பின்வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்தது நான் அவகேடோ மில்க் ஷேக் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய அவகேடோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற சீடு தூக்கி போட்டுருங்க. இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு அவகேடோலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது 1 கப் அளவுக்கு நல்லா சில்லுன்னு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் 3 ஸ்கூப் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது கிளாஸை ஹனியால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அவகேடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மேங்கோ புட்டிங்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. இதுவும் டெக்கரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கி எங்களோட சிம்பிள் இஃப்தார் ரொட்டீன். இன்றைக்கி நான் செஞ்ச எல்லா ரெசிபியுமே உங்களால் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும்.
அதுவும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். It is not samosa, it is Pinwheel Samosa. And it's very tasty, and now I'm going to taste the yummy pudding. Is this pudding? Coconut? No, milk. Milk and mango. How is it? Good. Good, huh? First, without the sprinkles. Take that out. I'm taking this. Why you told that you want brown? Take one. Take the green and Aris, take the green and brown first. Take the green and brown, no problem. Only the he will not eat that because the skin is gone of that. Is what I'm taking. This tastes like. Yeah. This little candy taste. I like the top. இவன் என்ன பண்ணுவானா ஜஸ்ட் இந்த மேலே இருக்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவான். I like the sprinkles, that's why I'm choosing both. I love you. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆரிஸோட சுஹேராவோட ரீல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் விசிட் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.